55A பஸ்ல ஏறி இருக்கேன். பல்லாவரத்துல இருந்து திருநீர்மலைக்கு போற பஸ் இதுதான். இப்போ திருப்பதிக்கு நிகரான இந்த திவ்ய தேசம் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திருநீர்மலையில இன்னைக்கு ரத சப்தமியை நாம பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கே நீங்க ஒரே நாள்ல 7 வாகனத்தை பார்த்துடலாம். கோபுரம் அங்க இருக்கு, பனியில தெரிய மாட்டேங்குது. திருநீர்மலை இங்கதான் உற்சவர் சன்னதிலாம் இருக்கு. இந்த கோயில்ல 4 தீர்த்தங்கள் இருக்கு. இங்க க்ஷீர புஷ்கரணி, சித்த புஷ்கரணி, காரண்ய புஷ்கரணி, இது மாதிரி சொர்ண புஷ்கரணி சொல்லி 4 தீர்த்தங்கள் உள்ள ரத சப்தமி என்பது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கக்கூடியது. ரதம் என்றால் தேர், சப்தமி என்பது திதியை குறிக்கக்கூடியது. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது திருநீர்மலை அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோயில். திருநீர்மலை சென்னைக்கு அருகே இருக்கிற ஒரு அற்புதமான திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துல இன்னைக்கு நாம ஏன் வந்திருக்கோம்னா ரத சப்தமி திருவிழாக்கு நம்ம வந்திருக்கோம். ரத சப்தமி அப்படின்னா இறைவன் சூரிய பகவான் உத்தராயணம் நோக்கி திரும்பி பயணிக்கிறது தான் ரத சப்தமி. இந்த ரத சப்தமி திருநாள்ல பெருமாளுக்கு ஒரு அற்புதமான உற்சவம் நடக்குது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 7 வாகனத்துல ஒரே நாள்ல பெருமாளை தரிசிக்க முடியும். இந்த ரத சப்தமி மட்டும்தான். ஸோ திருப்பதி பெருமாள் பிரம்மோற்சவம் நீங்க 9 நாள் 10 நாள் நம்ம பார்க்கும்போது அந்த 10 நாள் நடக்கிற அந்த அத்தனை வாகனங்களும் ஒரே நாள்ல நம்ம பார்க்க முடியும் ரத சப்தமி அப்போதான். திருப்பதிக்கு நிகரான இந்த திவ்ய தேசம் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திருநீர்மலையில இன்னைக்கு ரத சப்தமியை நாம பார்க்க வந்திருக்கோம், தரிசிக்க வந்திருக்கோம். நிறைய பேர் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க. பஸ் எடுத்துட்டு கோயிலுக்கு போற வழி இந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். பஸ் முன்னெல்லாம் இந்த கோயில் கிட்டேயே நிற்கும். இந்த வழியா இப்போ பைபாஸ் பண்ணுது. இந்த வழியா உள்ள வராம அப்படியே பைபாஸ் பண்ணுது. ஏன்னா ரொம்ப சின்னதாயிடுச்சு இந்த சாலை எல்லாம். ஸோ பஸ் அங்கே அந்த முனையில இறங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னமோ அதிசயமா ஒரு எங்க இருக்கிறோம், ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு பனி இருக்கு. காலையில இப்ப 7 மணிக்கு 7:15 ஆகுதா, அரௌண்ட் தட் டைம். பட் ரொம்ப பனியாவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிளைமேட். பட் என்ன அது இன்னும் புரியல. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிளைமேட் சென்னையில இருக்கிறது ஆபத்து தான். ஏன்னா இவ்வளோ பனி இருக்கக்கூடாது. என்னன்னு பார்ப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு நடந்து போய் இந்த கோயிலை தரிசிக்க இருக்கிறோம். திருநீர்மலை கோயிலுக்கு வந்தாச்சு. மழை தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு மழை தெரிஞ்சா நான் காட்டுறேன். கிட்ட போயிட்டே இருக்கோம், வாங்க. பனியில இந்த மலை தெரிய மாட்டேங்குது. மேல பாருங்க கோபுரம் தெரியுது, மலைக்கு மேல. அதுவும் கோபுரம் அங்க இருக்கு, பனியில தெரிய மாட்டேங்குது. திருநீர்மலை இங்கதான் உற்சவர் சன்னதிலாம் இருக்கு. இந்த கோயில்ல மேல ரங்கநாத பெருமாள் திருக்கோயில். ரொம்ப அற்புதமான ஒரு காலை நேரத்துல நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அற்புதமான சூழல் இங்க இருக்கு. ரத சப்தமி என்னன்னா ஒரே நாள்ல நீங்க ஒரு பிரம்மோற்சவத்தையே பார்த்துடலாம். பிரம்மோற்சவம் போது 10 நாள் 10 வாகனத்துல பெருமாள் வருவாங்க. ஆனா இன்னைக்கே நீங்க ஒரே நாள்ல 7 வாகனத்தை பார்த்துடலாம். முதல்ல பார்த்துட்டு எனக்கு பின்னாடி நடக்கிறது சூரிய பிரப வாகனம். சூரிய பிரபையில பெருமாள் இருக்காரு. காலையில 6 மணிக்கு புறப்பட்டாரு. வீதி உலா சென்னை கோயிலுக்கு சேர்ந்துடுறாரு. அப்புறமா கருட சேவை, அதுக்கப்புறமா அனுமந்த வாகனம், அதுக்கப்புறமா சிம்ம வாகனம், அதுக்கப்புறமா சேஷ வாகனம், குதிரை வாகனம், கேந்திர பிரபை வாகனம். இப்படி 7 வாகனத்துல பெருமாள் வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த முழு நாளும் நம்ம பெருமாளுடைய தரிசனத்துல ஈடுபடுவோம். ஒவ்வொன்னா நம்ம காத்திட்டு இருக்கோம். எதுக்காக இப்படி வராருன்றதையும் இந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டது. ஸ்ரோதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனதே நமஹ. ஸ்ருதிஸ்பிருதி பூர்ணம் சாஸ்திரகல்லோல சங்குலம் விஷ்ணுபக்தியுதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீ விகனோன்னவம். பயின்றதரங்கம் திருக்கோட்டி பொன்னாள்
பயின்றதும் வேங்கடமே பண்ணாள். பயின்றது அணிதிகளும் சோலை அணிவீர் மலையே மனிதிகளும் வந்தடை கேமால் என்று பூதத்தாழ்வாராக மங்களாசாதனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். அன்றாயர் குலக்குடியோடு அணிமாமலர் மங்கையுடன் அன்படவே அவனுக்கு என்றாறு விரக்கமில்லாதவனுக்கு உரைவிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புலந்தரையோர் திருவாலிக் குடந்தை தடந்துகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கையாழ்வாரால் 10 பாசுரங்கள் மங்களாசாதனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தின் பெயர் திருநீர்மலை. மாமலையாவது நீர்மலையே அப்படி என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த க்ஷேத்திரம் வடமொழியிலே சோயாத்ரி க்ஷேத்திரம். சோயம் என்றால் ஜலம், அத்ரினா மலை. இந்த வடமொழியில தோயாத்ரி என்று பெயர். க்ஷேத்திரம் காண்டாரண்ய க்ஷேத்திரம். காண்டவ வனம் என்பதோர் காடு, வரும் காடா இருந்த க்ஷேத்திரம் இது. ஆழ்வார்கள்லாம் இங்க பெருமாளை மங்களாசாசனம் பண்ண வர காலத்துல இந்த மலையை சுத்தி ஜலம் நீரா சூழப்பட்டபடினால ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை கிடைக்காம எதிர ஒரு மலையில 6 மாச காலம் ஜலம்லாம் வெளியில வரைக்கும் காத்திருந்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணனால இந்த ஊருக்கு திருநீர் மலை, நீர் சூழ்ந்த மலை என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். இங்கு 4 எம்பெருமான்கள் பிரதானமாக எழுந்துள்ளார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். நின்றான்ற பெருமாள் இந்த ஊருடைய ஸ்தலாதிபதியாக கீழ்கோவில்ல எழுந்துள்ளிருக்க. இந்த க்ஷேத்திரத்தில் க்ஷேத்திராதிபதி ஸ்தல பெருமாள். வால்மீகி ரிஷி இந்த க்ஷேத்திர காண்டவ வனத்துல தவம் பண்ணி வால்மீகி ரிஷி பெருமாள் ஜலரூபமாக சேவை சாச்சாரம். அதெல்லாம் பெருமாளுக்கு நீர்வண்ணன் அப்படின்ற திருநாமம். ஊருக்கு திருநீர்மலை ஸ்தலாதிபதியா இருக்க. திருவேங்கடமுடியாருடைய சுரூபமாக நின்ற திருக்கோலத்திலே அபய வரதஸ்தத்தோட சங்கு சக்கரத்தோட திருவேங்கடமுடியார் சுரூபமா பெருமாள் கிழக்கே திருமுகமண்டல கீழ்கோவில்ல எழுந்தொழிக்க. இருந்தால் சாந்த நரசிம்மன். இந்தியாவிலேயே சாந்த நரசிம்மன்ற பெருமாள் எங்கேயும் சேவிக்க முடியாது. இரண்யனை சம்மாரம் பண்ணிட்டு ரொம்ப சாந்தமாக சிரித்த முகத்தோட மலையில கிழக்கே திருமுகம் வீட்டில் இருந்து உட்கார்ந்து சேவை சாக்கிறதுனால இருந்தான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். ஓடா அரியார் இரணியனை ஊடறிந்த சேடார் பொழிசூழ் திருநீர் மலையானை வாடா மலர்த்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனேன்னு இந்த நரசிம்மன திருவாலின்ற க்ஷேத்திரத்துல பாடியிருக்க. கிடந்தான் ரங்கநாத பெருமாள். நன்றாய புலன் நரையூர் திருவாலி குடந்தை திருக்குடந்தை பெருமாளையும் ஸ்ரீரங்கம் பெருமாள் நினைச்சு ஆழ்வார் மங்களாசாசனம். மலை மேலே பெருமாள் தெற்கே திருமுகம் கொண்டு பணிவை கொண்டிருக்க. ஸ்ரீரங்கத்துல நீங்க பெருமாளை மாட்டம் சேவிக்கலாம். இந்த க்ஷேத்திரத்துல பிருகு ரிஷி மார்க்கண்ட ரிஷி தவம் பண்ணி பெருமாள் இங்க சங்கு சக்கரம் சதுர்புஜம் பிரம்மா ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக பெருமாள் ஸ்வயம் திருமேனியாக சேவை செய்ய மலையில இந்த ஊருடைய க்ஷேத்திரத்துடைய பெரிய பெருமாள் சொல்லுவார். எல்லா வருஷாந்திர உற்சவங்கள் மாசோத்சவ பக்ஷோத்சவ சம்பத்சரோத்சவம்னு சொல்லி வருஷத்துல எல்லா உற்சவங்களும் இந்த பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கே நடக்கிறது. அவர் இந்த க்ஷேத்திரத்தின் பெரிய பெருமாள். சித்திர மாசத்துல சித்திர நட்சத்திரத்துல பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் ஆகி பெருமாள் நட்சத்திரம் எல்லா ரங்கநாதன் ரேவதினா இந்த பெருமாள் சித்திர நட்சத்திரத்துல பெருமாள் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. சித்திரையில அவதாரம் பண்ண பெருமாள். பிருகு மார்க்கண்டே ரிஷிக்கு பெருமாள் மலையில பிரத்யக்ஷம். இவர் கிடந்தான் ரங்கநாத பெருமாள். அடுத்து நடந்தான் திருவிக்கிரமர் உலகளந்த பெருமாள் பேரு. அதாவது ஸ்ரீ இதுல பார்த்தீங்கன்னா நீங்க திருக்கோவிலூர்ல பெருமாள் தன்னுடைய வலது திருவடியை மேல இருக்கின்ற இந்த க்ஷேத்திரத்துல இடது கால் மேலையும் வலது கால் கீழையும் 2 அடி இடது கையில 2 விரல் காமிக்கிறார்.
2 அடி அளந்துட்டேன், 100 அடி எங்கேன்னு கேட்கிற பாவனையோட மலையில 1 அடி காமிச்சிட்டு இருக்கார். சேவிச்சா திருக்கோவிலூர் சேவிச்ச பலன். ஆக மொத்தத்தில் இந்த 4 பெருமாளும் ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருக்கோவிலூர், திருவாலின்னு 4 திவ்ய தேசங்களை சேவிச்ச பலன் இந்த ஒரே க்ஷேத்திரத்துல கிடைக்கிறது. மேலே நீங்கள் பார்க்குறது வந்து அருள்மிகு ரங்கநாத பெருமாளா அருள் பாலிக்கிறார். கீழே இருக்கிற கோயில் வந்து நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில். இங்கே வந்து இந்த நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில் தான், நீர்வண்ணன் தான் தலாதிபதி, அதாவது இங்கேயே இருக்கிறவர். அப்புறமா ரங்கநாத பெருமாள் இங்கே வந்தாருன்னு புராண வரலாறு சொல்லுது. ஸோ இந்த கீழே இருக்கிற பெருமாள் கோயிலில் தான் ரங்கநாத பெருமாளுடைய உற்சவர் சன்னதியும் இருக்கு. ஸோ இந்த உற்சவர் சன்னதியில இருந்தா ஒவ்வொரு வாகனத்துல இருந்து பெருமாள் புறப்படுறாரு அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம வந்து சூரிய பிரபையை பார்த்தோம். சூரிய பிரபைக்கு அடுத்து அனுமந்த வாகனத்தை பார்க்க இருக்கிறோம். அனுமந்த வாகனத்துல பெருமாளை சேவிக்கலாம். இந்த ஊர்ல வருஷாந்திர உற்சவங்கள் எல்லாமே சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு பங்குனி மாசம் வரைக்கும் மாசம் எல்லா உற்சவங்களும் நடக்கிறது. அதுல முக்கியமான உற்சவம் மார்கழி மாசத்துல 21 நாள் பகல் 10 ராபத்து அதிகார உற்சவம் ரொம்ப விசேஷமாகும். புரட்டாசி பவித்திரம் எல்லாம் பெரிய உற்சவங்கள்னு சொல்லுவாங்க. எல்லாம் பெரிய உற்சவங்கள் இருக்கு. அதுல தை மாசத்துல உத்தராயணம், தை மாசத்துல இருந்து உங்களுக்கு ஆணி மாசம் வரைக்கும் உத்தராயண காலம் வரும். இந்த உத்தராயணத்துல வளர்பெற சப்தமி தான் ரத சப்தமி அப்படின்ற ஒரு நாள். ரொம்ப விசேஷமான புண்ணிய நாள் இது. இந்த ஊர்ல நிறைய இடத்துல இந்த ரத சப்தமி 7 வாகனம் நடக்கிறது. திவ்ய தேசம் இந்த பக்கத்துல சென்னை பக்கத்துல இருக்க திவ்ய தேசங்கள் பாத்தீங்கன்னா இந்த திருநெல்மலை திவ்ய தேசத்துல தான் 7 வாகனங்கள் பெருமாள் பரப்பாடாய் கண்டருளி சமஸ்த பக்தர்களுக்கும் சேவை சாய்க்கிறார். இந்த அன்றைய தினம் காத்தால 6 மணிக்கு சூரிய பறவையில பெருமாள் முதல் வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாய்க்கிறார். எல்லா சூரிய தோஷங்கள் எல்லாமே அந்த சூரியனை பார்த்தா கண் சம்பந்தமான வியாதிகள்லாம் போறாங்க. எல்லாரும் வந்து இந்த ஆர்த்தி ரொம்ப விசேஷமா கும்பஹாரதி, பெருமாளுக்கு பஞ்சார்த்திகள்லாம் பெரிய பெரிய சூரிய பூஜை இருந்து சூரிய பறவையில ஒரு ஆர்த்தி ஆகும். 2வதா அனுமந்த வாகனம், புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் மனோபதான்னு சொல்லி எல்லா விதமான புத்திர் பலங்கள் தைரியங்கள் எல்லா மனோபயங்களும் போறதுக்கோசரம் அனுமந்த வாகனத்துல சேவை சாய்கிறார். 2வது வாகனம் அனுமந்த வாகனம் சிறிய திருவடி சேவைன்னு பேர். 3வதாக கருட சேவை பெரிய திருவடி. கருடன் பார்த்தாலே தெரியும் எல்லா பட்சி தோஷங்கள் எப்பேற்பட்ட நமக்கு தோஷங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள்லாம் விளக்குறது. கருட சேவை சேவிச்சாலே எல்லா விதமான நம்மளுக்கு புண்ணியங்களும் கிடைக்கிறது. 3வது வாகனமாக கருட சேவை பெரிய திருவடியை பெற பெருமாள் எழுந்துள்ளார். அந்த சமயத்துல பெருமாள் எல்லாரும் சேவைக்கு நிறைய ஜனங்கள் வந்து கருட சேவைக்குன்னு ரொம்ப விசேஷமா அங்க வந்து ஏன்னா பகல்ல கருட சேவை ஆரம்பிச்சு இந்த ஊர்ல பிரம்மோத்சவங்கள்ல ராத்திரியில மட்டும்தான் நடக்குது. மாசி மகமும் இந்த ரத சப்தமியோட காலையில கருட சேவை நடக்கிறது. அடுத்தது 4வது சேஷ வாகனம் கண்ணாள் புடையாம் இருந்தா சிங்காசரமா நின்னாள் மறுபடையாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பொட்டாம் புல்குமணியாம் சிதமார தரும் சொல்லி ரொம்ப விசேஷமா ஆதிசேஷனுக்கோசரமே இந்த பாசுரங்கள் அருளி செய்யப்பட்டிருக்கு. பெருமாளுக்கு ரங்கநாதருக்கு ரொம்ப விசேஷமானது சேஷ வாகனம். பிரம்மோத்சவ 4வது உற்சவம். இந்த ரத சப்தமியை 4வது உற்சவமாக சேஷ வாகன அனந்தாழ்வான் ராகு கேது தோஷம் சர்ப தோஷங்கள் கலத்திர தோஷங்கள் கால சர்ப தோஷம் எல்லா தோஷங்களும் போனோம்னா அந்த சேஷ வாகனத்தை சேவிக்கிறா எல்லாரும் வந்து.
அது 4வது உற்சவமாக திருவீதி உள்ளாலாம் பெருமாள் வந்த உடனே உள்ள எழுந்தருளி பெருமாள் ஸ்ரீதேவி பூதி சக்கரத்தாழ்வார்கள்லாம் பெரிய விசேஷ ஸ்தபன திருமஞ்சனம் நடக்குது. திருமஞ்சனம் ஆன உடனே சக்கரத்தாழ்வார் இந்த புஷ்கரணி க்ஷீர புஷ்கரணி பேர் 4 தீர்த்தங்கள் இருக்கீங்க. க்ஷீர புஷ்கரணி, சித்த புஷ்கரணி, காரண்ய புஷ்கரணி, இது மாதிரி சொர்ண புஷ்கரணி சொல்லி 4 தீர்த்தங்கள் உள்ள இந்த திருக்குளத்துல புஷ்கரணியில பெருமாள் சக்கரத்தாழ்வார் எழுந்தொழி அங்க சக்கரத்தாழ்வாருக்கு பெரிய விசேஷ திருமஞ்சனங்களாகி சக்கரஸ்தானம் பெருமாள் தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிறது. எல்லாரும் அந்த தீர்த்தத்தை எல்லாரும் புரோட்சிப்பா ரொம்ப ஜனங்கள்லாம் வந்து அந்த தீர்த்தவாரி சேவிச்சோடனே உடனே பெருமாள் ஒய்யாளி சேவையாகி குதிரை வாகனத்துல இப்படி கல்கி அவரதுல எம்பெருமான் அங்க படிப்புக்கோசம் ஐயக்கிரிவருடைய சிவகுமார்களை குழந்தைகள்லாம் அந்த குதிரை வாகன சேவைக்கு வருவா. அது ரொம்ப விசேஷம். குதிரை வாகன சேவை அது வந்து 5வது வாகனமாக இருக்கு. 6வது என்ன சிம்ம வாகனம். நரசிம்மனை எப்படி யோக நரசிம்மன் எல்லா தைரியங்களும் நமக்கு எல்லா தோஷங்களும் உக்ரம் வீரம் மகாவிஷ்டம் ஜலந்தம் சர்வதோமுகம் ரிசம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்திமுர்த்தியும் நமாமியம் சொல்லி அந்த சிம்மவாகன ரங்கநாத சேவைக்கும் போதே நரசிம்மனே மாறி மண்டி கிடக்கும் சீரிய சிங்கம்ன்ற மாதிரி எம்பெருமான் அந்த சிம்ம வாகன சேவை 6வது வாகனமாக உற்சவங்கள்லாம் ஆகுது. கடைசி சந்திரப்பறவை, அதாவது எப்படி நம்ம ஸ்ரீனிவாஸ் சந்திர தோஷத்துக்கோசம் திருப்பதி திருவேங்கடமுடியார் வருவோம், சந்திரப்பறவையோட அந்த 7வது வாகனம் முடிகிறது. பெருமாளாண்டிகை வெள்ளை சாத்துபடி எல்லாமே வெள்ளையிலேயே முத்து கொண்டைகள், வெள்ளை வஸ்திரங்கள், வெள்ளை ஆபரணங்கள், வெள்ளை புஷ்பங்கள் எல்லாமே சந்திரனுக்கு உகந்த புஷ்பங்கள்லாம் சாத்திட்டு கடைசியாக அந்த 7வது வாகனம் பத்யாய மௌலிவர்யாய பரிபூதாய வாக்மணே யோக பிரபா சமேதாய ஸ்ரீமத் விகணதே நமः. சவ்யம் பாதம் பிரசார்ய சுரித துரிதஹரம் தக்ஷிணம் குஞ்சயத்வா ஜானுன் யாதாய சவ்வே தரமிதரபயம் நாகபோகே நிதாய பశ్చాத் பாகத்வயேட பிரதிபட சமனே தாரயன்னே சங்கச்சக்ரே தேவி பூஷாதிஜட்டோ ஜமிகத்து ஜகதாம் சர்ம வைகுண்டநாதா. எல்லாம் வல்ல ரங்கநாத பெருமாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தினாலே இந்த ரத சப்தமி என்கின்ற விசேஷ வைபவத்தினை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். ரத சப்தமி என்பது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கக்கூடியது. ரதம் என்றால் தேர், சப்தமி என்பது திதியை குறிக்கக்கூடியது. சப்தமி என்று மாக மாதத்தில், அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை
வளர்பிறையை சார்ந்த சப்தமி திதியில் இந்த ரத சப்தமி உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. அதிலும் முக்கியமாக அனைத்து வைணவ மகாவிஷ்ணு ஆலயங்களில் விசேஷமாக 7 வாகனங்களுடன் கொண்டாடப்படுகின்ற வைபவம் உற்சவம் என்று சொன்னால் அது ரதசப்தமி மகோத்சவம். இந்த ரதசப்தமி என்பது எதனால் வந்தது என்பதனை விரிவாக பார்ப்போம். இந்த ரதசப்தமி அன்று வளர்பிறை தை மாதத்திலே இந்த சப்தமி திதியானது ரதசப்தமி என்று அழைக்கிறோம். அன்றைய தினம் நாம் ஆலயங்களுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அத்துடன் நவக்கிரகங்களை வலம் வந்து வழிபட்டோமேயானால் நமது வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று நமது பெரியவர்கள் அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரதசப்தமி எதனால் வந்தது என்பதனை பார்த்தோம் என்றால், முன்னொரு காலத்தில் இந்த க்ஷீராப்தி என்று சொல்லக்கூடிய பார்க்கடலிலே அமுதினை கடைந்தார்கள். அந்த அமுதினை கடையும் பொழுது எண்ணற்ற தெய்வ சக்தி வாய்ந்திய பொருள்கள் அதிலிருந்து நமக்கு கிடைத்தது. அதிலே ஒரு சில விசேஷமான வஸ்துக்களிலே காமதேனு அதிலிருந்து வந்தது. மகாலட்சுமி தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்பிகை நமக்கு பார்க்கடலிலிருந்து நமக்கு கிடைத்தார். அதே போன்று வைத்தியத்திற்கு விசேஷமாக விளங்கக்கூடிய வைத்திய நாராயணன் என்று சொல்லக்கூடிய தன்வந்திரி பகவான் அந்த பார்க்கடலிலிருந்து வந்தார். இந்திரனுடைய வாகனமான ஐராவத யானை அதிலிருந்து வந்தது. அதே போன்று அந்த வகையிலே உச்சைஸ்ரவசு என்று சொல்லக்கூடிய 7 குதிரைகள் கூட்டிய ரதமானது அந்த பார்க்கடலிலிருந்து வந்ததாக புராணங்கள் கூறுகிறது. அந்த உச்சைஸ்ரவசு என்று சொல்லக்கூடிய அந்த 7 குதிரைகள் தங்க நிறமும் வெண்மை நிறமும் பொருந்திய 7 குதிரைகளை கொண்ட அந்த ரதமானது பேச ஆரம்பித்தது. என்னை ஓட்டுபவர் சூரியனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த வரம் வழங்கப்பட்டது. சூரிய பகவான் அதை அந்த 7 குதிரைகளிலே அந்த ரதத்திலே இன்றளவும் உலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நிற்காமல் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை இந்த ரதசப்தமி நாளில் வணங்கினோம் என்றால் நமது வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ரதசப்தமியானது அந்த ரதசப்தமி இந்த விசேட கதையை பார்த்தோம். அடுத்ததாக மகாபாரதத்திலே இந்த ரதசப்தமிக்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு தொடர். பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்திருக்கிறார். அப்பொழுது உத்தராயண புண்ணிய காலம் வரையிலும் எனது உயிர் போகக்கூடாது என்று பீஷ்மர் வேண்டிக் கொள்கிறார், பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அதற்கிணங்க தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணம் வரையிலும் அவருடைய உயிர் பிரியாமல் இருக்கிறது. உத்தராயணம் வந்தவுடன் கூட அவருக்கு மோட்சம் கிடைக்கவில்லை. அப்பொழுது மகாபாரதத்தை எழுதிய வியாச பகவான் அவரை பார்ப்பதற்காக வருகிறார். வந்து நலம் விசாரித்தவுடன் பீஷ்மர் கூறுகிறார், எனக்கு உத்தராயணம் திறந்து விட்டது, அப்படியும் எனக்கு மோட்சம் கிடைக்கவில்லை வியாச பகவானே, எனக்கு மோட்சம் கிடைக்க வழிவகை செய்யுங்கள் என்று பிரார்த்திக்க கேட்டுக்கொள்ள அவ்வண்ணமே வியாச பகவானும் அவருடைய நிஷ்டையிலே பார்க்கும் பொழுது, நீ மகாபாரத யுத்தம் நடைபெறும் தருவாயிலே பஞ்சபாண்டவர்களுக்கு ஆதரவாக நீ எந்த ஒரு தீர்ப்பையும் சொல்லவில்லை, எல்லா அதர்மங்களையும் பார்த்து கொண்டே இருந்தாய். திரௌபதியை துகிலெறியும் போதும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. யுத்தம் நடைபெறும் போதும் துரியோதனர்களுக்கு சாதகமாகவே இருந்தாய். நியாயத்தின் பக்கம் நீ இல்லாத காரணத்தினால், உனக்கு பாவங்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் அந்த பாவம் குறைந்தாலுடைய உனக்கு மோட்சமானது கிடைக்காது என்று கூற, அந்த மோட்சம் கிடைப்பதற்கு உபாயம் செய்யுங்கள் என்று பீஷ்மர் கேட்க, அதன் பிரகாரம் இந்த எருக்கன் இலை என்பது சூரியனுக்கு மிகுந்த விசேஷம். எருக்கன் சமைத்துதான் சூரியனுக்கு. அந்த எருக்க இலையை 7 இடத்திலே சப்தமி திதி என்ற காரணத்தினால் 7 இடங்களிலே அந்த எருக்கன் இலையை வைத்து கிண்டி தீர்த்தத்தினால் புரோட்சிக்கிறார் வியாச பகவான். உடனே பீஷ்மருக்கு
மோட்சம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட உத்தமமான விசேஷமான இந்த ரத சப்தமி நன்னாளில் பகவானை தரிசனம் செய்வோம். அனைத்து ஆலயங்களிற்கும் சென்று பகவானை தரிசனம் செய்து, குறிப்பாக மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து நவக்கிரகங்களை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்று கூறிக்கொள்கிறோம். மங்களாடிபவன் திவ்யதேசங்கள இந்த சங்கநாதம் கைங்கரியம் பண்றான். சரிங்க. வேற எந்த கஷேத்திரம், வேற எந்த சன்னதி கிடையாது. வெறும் பெருமாள் சன்னதி வரைக்கும் சரி. சங்கநாதம் பொறுப்பாடுக்கு பண்றேன். சரி. ரெண்டாவது உள் பொறுப்பாடுக்கு பண்ணுவேன். சரிங்க. வெளி பொறுப்பாடுகள்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு ஏற்றம் கொடுத்தது நாங்குநேரி ஜிய சுவாமி. அப்போ ஏற்றம் கொடுத்து இந்த சங்கநாதத்தை நீ எல்லாம் சேர்க்கிறதுக்கும் பண்ணலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது, யாருன்னா சம்பாதனை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு இதுக்கெல்லாம் ஈடுபாடு படக்கூடாது. இன்னொரு விஷயம்னா, இது எந்த அளவுக்கு பௌத்திரமா நீ பயன்படுத்திக்கணுமோ அந்த பௌத்திரமா நீ இதை பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயம், இந்த பொற்பாடுக்கு ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், மேல்கோட்டை, சென்னை திருவல்லிக்கேணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், எங்கெங்க இப்போ இந்த திருநாங்கூர்ல 11 கருட சேவை. அந்த 11 கருட சேவைக்கு திருமங்கையாழ்வார் பெருமாளுக்கு மங்கள சாசனம் பண்ண முதல் கொண்டு அந்த சங்கநாதம் பண்ண. அங்க ஒரு 6 திவ்யதேசம் மூலவருக்கே சங்கநாதம் தயார் பண்ணியிருக்கேன். சங்கநாதம் பண்றதால என்ன பயன்கிறது? சாதாரணமா எந்த ஒளியும் இது கிடைக்காது. இந்த சங்க ஒளி மட்டும் நேரில் இருக்கிற வைகுண்டம் வரைக்கும் இந்த சங்க ஒளி கேட்கும். ஆமா. இப்போ ஒரு இறக்க பண்றோம்னா எந்த சத்தத்துக்கும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த சங்கநாத ஒளி கேட்ட உடனே, ஏன்னா எம்பெருமான் பாஞ்ச சூன்யமே கையில வச்சிருக்காங்க. அந்த பாஞ்ச சன்னியத்தை சிலர் எப்படி நினைக்கிறாங்க, இந்த கிருஷ்ண பரமாத்மாவே பாஞ்ச சன்னியத்தை வாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குறாங்க. உங்க பேர் என்னங்க? அடியன் பேர் எத்ராஜ ராமானுஜ தாசன் என்னோட திருநாமம். எனக்கு ஆச்சாரி ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் தான் எனக்கு ஆச்சாரி திருவடி சம்பந்தம் பண்ணது. எல்லாம் கேட்கிறேன்னா சங்கு பாவகர் அப்படின்று ஒரு நாமத்தை கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நான் பார்ப்பேன். சந்தோஷம்.